ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. இது பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் என்றால், போன ஸ்லோகத்தில் யாரை போல இருக்கக்கூடாது என்று கிருஷ்ணர் சொன்னார். யாரை போல இருக்கக்கூடாது? தங்களுக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை புறக்கணித்துவிட்டு மற்ற கடமைகளை மற்ற செயல்களை செய்பவர்கள் போல இருக்கவே கூடாது என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கடமைகளை பின்பற்றி நம்ம போனோம் என்றால், அந்த கடமைகளை நம்ம நிறைவேற்றணும் என்றால் பகவான் நிச்சயமாக சந்தோஷப்பட்டு நமக்கு பலன்களை அளிப்பார். அந்த பலன்களையும் அவரிடமே சமர்ப்பணம் செய்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அவர் இன்னும் சந்தோஷப்பட்டு நமக்கு மோட்சத்தை அளிப்பார் என்று நம் கிருஷ்ணர் கூறினார். இப்போ அதன் தொடர்ச்சியாக நம்ம கிருஷ்ணர் சொல்றாராம், ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நபருக்கு அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை அந்த நபர் செய்ய முடியல. அதனால் ஒரு நபருக்கு இதுதான் டியூட்டி, இவருக்கு இதுதான் டியூட்டி, ஆனா இவரால் இந்த டியூட்டியை செய்ய முடியல, இவரால் இந்த கடமையை நிறைவேற்ற முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் பகவானை சென்று அடைய முடியும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அது எப்படி ஒருத்தனின் கடமையை நிறைவேற்றினால்தான் பகவானை சென்று அடைய முடியும் என்றால், கடமைகளை மறந்துவிட்டு ஒருத்தன் எப்படி பகவானை அடைய முடியும் என்று கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த சொல்றார். அதனால் கிருஷ்ணர் கூற வரும் விஷயம் என்னவென்றால், இந்த ஸ்லோகத்தில் யஸ்வாத்மரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ, அதாவது ஒரு மனிதன், ஒரு நபர் அவரோட ஆத்மாவை கவனித்து கொண்டால் போதும். அதாவது தன்னோட ஆத்மா, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு என்று பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கார், கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதனால் அழியக்கூடிய ஒரு சரீரம், அநித்தியமான சரீரம், அதற்குள்ள அழியாத ஒரு ஆத்மா, அழிவே இல்லாத ஒரு ஆத்மா. அதனால் தன்னோட ஆத்மா ஒன்று இருக்கு, ஆத்மா என்ற ஒரு விஷயம் தன்னோட உடலுக்குள்ள இருக்கு என்று அந்த மனிதன் உணர வேண்டும். இது முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன என்றால், ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ, இப்பேற்பட்ட இந்த ஆத்மா எப்பொழுதுமே நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் இயங்கும். அதாவது நம்ம உடல், நம்ம மனசு, நம்மளோட மூளை வேணா அந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுத்துல எதை முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கும். ஆனால் ஆத்மா அப்படி கிடையாது. ஆத்மா இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே தூய்மையான ஒரு விஷயம். அதனால் தூய்மையாக இருக்கும் ஒரு விஷயம் எப்பயுமே தவறான பாதையில போகாது, தப்பான பாதையில போகாது. அதனால் எப்பொழுதுமே நல்லதுக்காக இயங்கும் அந்த ஆத்மா, அந்த நல்லதை செய், நல்லதை செய் என்று நமக்கு மனசாட்சியாக அப்பப்போ வந்து சொல்லிட்டு இருக்குமாம், தவறான பாதையில் நடக்கும்போது. அதனால் இப்படி அந்த ஆத்மாதான் ரொம்ப கெஞ்சி கேட்கிறதே, நல்லது செய், நல்லது செய்யுன்னு. அதனால் அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்காக அந்த மனிதன் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதனால் ஆத்மா என்ற ஒரு விஷயம் இருக்கு என்பதை உணர வேண்டும். அந்த ஆத்மாவை திருப்தி செய்வதற்காக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். மூன்றாவதாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர், ஆத்மாவை திருப்தி செய்த பிறகு இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மா, அதாவது பகவானின் ஒரு பாகம்தான். அவரின் ஒரு கால் தூசு சைஸ்ல தான் இந்த ஆத்மா இருக்கு. அவர் எவ்வளவு பெரியவராக இருக்க வேண்டும். அவர் நமக்கு உயிரை தந்திருக்கார், நம்மளை உயிரோட வச்சிருக்கார். அப்பேற்பட்ட பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா என்று நினைத்து கொண்டு அந்த நபர் பகவானிடம் பக்தி செய்தாலே போதும். அவனோட மற்ற கடமைகள் எல்லாம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, எப்பொழுதுமே நித்தியமும் பகவானின் பக்தியில இருந்து அந்த பகவானை தவிர வேற யாரையுமே நினைக்காம, வேற எதை பத்தியுமே நினைக்காம பகவத் சிந்தனையிலே இருந்தால் போதும். வேற எந்த கடமையும் செய்ய வேண்டாம், அவனை நான் முழுமையாக அங்கீகாரம் செய்து கொள்வேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால் கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த கடமைகளை செய்யாமல் இருந்தால் பாவம் வரும். கடமைகளை செய்ய முடியவில்லை, ஆனால் பகவானை அடையணும் என்ற ஆசை இருந்தால் அவரிடம் பக்தி வைக்கலாம். அந்த பகவானையே நம் மனதில் வைத்துக்கொண்டு வேற எதை பத்தியுமே கவலைப்படாம, வேற எதையுமே சட்டை பண்ணாம அவரை மட்டுமே நினைச்சுண்டு அந்த பகவானையே சென்று அடையணும் என்பதை ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொண்டால் மற்ற கடமைகள்னா எதுவுமே தேவையில்லை, அவரிடம் நாம் வைக்கும் அந்த தூய்மையான பக்தியே போதும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார்.
பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 17வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.